1 கோடி எருமலை அடைகாத்த நெருப்புன்னு என் தலைவனை சொல்லுவான். அந்த நெருப்பு உமிழ்ந்து இருக்கிற துகள்கள் இங்க கூடியிருக்கிறவெல்லாம் பத்த வச்சு எரிச்சு விட்டு போயிட்டே இருப்பான். தம்பி, நீ என் இன பெருமையை, என் இன அடையாளத்தை, என் மொழியை, என் இன வரலாறை நீ திராவிட குப்பையை போட்டு 50 ஆண்டுகளாக மூடி வைத்திருந்தாய். பெரு நெருப்பை கொண்டு வந்து அவன் பிள்ளை சீமான் பத்த வச்சு திராவிட குப்பையை ஏற்றிட்டாண்டா. தமிழ் தேசிய அரசியல் பற்றி எரியுது தமிழன் நிறுவனம். என்னை எதிர்கொள்ள முடியல. வாங்க அப்பாவும் மகன் இங்க வந்து பேசு. நான் இந்த தெருவில் பேசுறேன், அந்த தெருவில் பேசுறேன். அதை பற்றி விழுப்புரத்தில் பேசுறது, திண்டிவனத்தில் பேசுறது, அந்த வேலையில இங்க வரணும், இங்க வரணும். கொஞ்ச நேரங்க பேசுங்க, பேசுங்க, இருங்க, கொஞ்ச நேரம் இருங்க, முடிச்சுக்கிறேன். தம்பி, நெருப்பு எரியும் போது கொடுக்க வரப்படாது. இருங்க இருங்க, நமக்கு ஆதரவா தான் பேசணும்னு நினைக்கிறாரு, ஒரு வாக்காளரா பேசணும்னு நினைக்கிறாரு. இருங்க இருங்க தம்பி, பொறுமை காத்துங்க. ஏ அமைதியா இருங்க தம்பி, உங்களால பாருங்க இடையூறு வருது. அமைதியா இருங்க, அமைதியா இருங்க. ஏ தள்ளுப்பா. இது வந்து பாபா சாமி பிடிச்சு ஆடும்போது அது வந்து பெருசா ஒன்றும் சொல்றதுக்கு இல்ல. இன்னும் நிறைய இருக்கு. இன்னும் 8 நாள் கூட்டம் இருக்குல்ல, 8 நாள் கூட்டம் இருக்கு. நேத்தை விட இன்னைக்கு தொண்டை கொஞ்சம் சரியா இருக்கு. ஆனா தம்பி, ரொம்ப கஷ்டம், ரொம்ப கஷ்டம். நாங்கள் திராவிட குப்பைகளை உரமாக்கி தமிழ் தேசிய மரத்தை வளர்க்கிறதுக்கு வந்த பிள்ளைகள் பெருமரமாக்கிட்டு தான் போவோம். என் அன்பு பிள்ளைகளுக்கு ஒன்றை நான் சொல்லுவேன். நம்முடைய முன்னத்தியர், நம்முடைய முன்னவன் புரட்சியாளர் பழனி பாபா சொன்னதை நீங்கள் மனதில் வைத்துக் கொள்ளுங்கள். என்னரும் தமிழ் மக்களே, நீங்கள் இன உணர்வு கொள்ளாதீர்கள், இன பற்று கொள்ளாதீர்கள், இன வெறி கொள்ளுங்கள். இல்லை என்றால் நீங்கள் ஆளப்படுவீர்கள், ஒருபோதும் ஆள மாட்டீர்கள்.